guys, welcome back to Lovely Boss. இன்னைக்கு நம்ம ப்ளே பண்ண போற கேம் சோலார் ஸ்மாஷ். இன்னைக்கு இந்த உலகத்துக்கு நான் தான் கடவுள். என்னால எது வேணுமாலும் பண்ண முடியும். இந்த உலகத்தை புதுசா உருவாக்கவும் முடியும். இந்த உலகத்தை தரமட்டமா அழிக்கவும் முடியும். இந்த கேம் பத்தி சொல்லணும்னா நம்ம 10th படிக்கிற வரைக்கும் சோசியல் சயின்ஸ்ல மேப் வரையற மாதிரி நான் தான் மக்கு சமையராச்சே. ஒரு சில இடத்த மட்டும் கரெக்டா நோட் பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பேன். அப்ப நான் ஒன்னு யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி இவ்ளோ பெரிய பூமியை சுத்தி ஒரு பெரிய நிலா தினக்கும் சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் ட்ராக் மாதிரி நம்ம பூமி மேல வந்து இடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு உட்கார்ந்து கனவு கண்டேன். அந்த கனவை இன்னைக்கு நிறைவேற்ற போறோம். அவெஞ்சர்ஸ்ல வந்த கேரக்டர்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க? அயன் மேன், ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு ஹீரோஸை மட்டும் தான் சொல்லுவீங்க. ஆனா எனக்கு அதுல வந்த வில்லன் தேனஸ் தான்டா ரொம்ப பிடிக்கும். என் தலைவனால முடியாததை இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுறேன்டா. இந்த உலகத்தை அழிக்க போறவன்டா இந்த லவ்லி பஸ். இன்னைக்கு நான் யாருன்னு பார்க்க தானே போறீங்க. ஓ, இதுல ரெண்டு இருக்கும் போல. பிளானட்ஸ் மேப்ஸ், சிஸ்டம்ஸ் மேப்ஸ்னு ரெண்டாவதா இருக்கிறத சூஸ் பண்ணா சயின்ஸ் ரீதியா போகும். அதை விளையாண்டா எனக்கே தூக்கம் வந்துடும். அதனால நம்ம உலகத்தை சுத்தி பார்க்க போவோம். உலகத்தை சுத்தி பார்க்க போறோம். ஆல்ரைட், உள்ள வந்தாச்சு. இதோ இருக்கு பாருங்க நம்ம எர்த். எப்படி உருண்டையா பால் மாதிரி இருக்குல்ல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. வேர் இஸ் மை தாய்நாடு? இந்தியாவை காணா. இங்க இருக்கு. என்னது இதெல்லாம்? ரோல் இங்கெல்லாம் கோல்டு அதிகமாக இருக்குமோ? பளப்பளன்னு மின்னுது. இங்கே பாருங்க நம்ம இந்தியா. பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன். இதான் நம்ம இந்தியா. பட் என்ன இதெல்லாம்? ஓஹோ, லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க சூரியன். அதுதான் சூரியன். இப்போ ஆப்போசிட் சைடு இருக்குன்னா அந்த சைடு வெளிச்சமாக இருக்கும், இந்த சைடு இருட்டாக இருக்கும். இப்போ நைட் டைம் ஐ திங்க் 8 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் தான் 10 மணி ஆச்சுன்னா கதவு சுற்றிட்டு உள்ள போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்குவாங்களே. இது நம்ம பூமி சுற்றுறதை பாஸ் பண்ணுறது. இது ஸ்லோவாக சுற்ற வைக்கிறது ஸ்லோமோ. அடுத்தது இது ஓ, இது ஃபாஸ்ட்டாக போக வைக்கிறதுங்க. சரி, இது கொடுப்போம். சூரியன் சுற்றிட்டு நம்ம ஊருக்கு பகல் வரட்டும். நம்ம நினைச்சது சரிதாங்க. நல்லா கோல்டு கலர்ல மின்னுச்சுல, அதெல்லாம் லைட் வெளிச்சம் தான் போல. இப்போ பாருங்க பகல் மாறினதும் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்தியா மேப் பாருங்களேன். லடாக்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கரெக்டா இருக்கு இந்த கேம்ல. நம்ம தமிழ்நாடு அழக ரசிக்கலான்னு பார்த்தா இந்த மேகம் வேற. பூமி ஆட்டினா மேகம் வரும்னு பார்த்தா பூமி தான் ஆடுது. வேர்ல்டு மேப்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா நம்ம தமிழ்நாடு தான். அதோட போஸ்ட் பாருங்களேன். கண்ணு, மூக்கு, வாய், வாய்க்கு கீழே ஒன்று இருக்குமே, கவனம் என்னமோ சொல்லுவாங்க. அது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். இந்த உலகத்துல மொத்தம் 8,065,000,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. அதுல எத்தனை பேர்த்து நம்ம கொல்ல போறோங்கிறதா இன்னைக்கு கேம். பட் இது உண்மையா சொல்லுதா இந்த கேம்ல, இல்ல இவ்வளவு பேர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. கூகுள் கேட்டாங்க. கூகுள் அக்கா, இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் உயிர் வாழ்றாங்க? உலக மக்கள் தொகை சுமார் 8.26 பில்லியனாக 826 கோடி. அது என்ன பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் ரெண்டு கலந்து சொல்லுது பாருங்களேன். கூகுள் அக்கா சொன்னது வந்து 8 பில்லியன் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் 25 மில்லியன் சொல்லுச்சு. ஆனா இங்க 65 மில்லியன் இருக்கு. கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே விடுங்க. இதில் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க நான் சொல்லிட்டா, நம்ம லவ்லி பாஸ் ஃபேமிலிஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்புறம் கேரளா, எனக்கு கேரளா மலர இஷ்டமானும். அப்புறம் நம்ம செல்லக்குட்டிஸ் நிறைய ஸ்ரீலங்கால இருந்து தான் வாட்ச் பண்ணுறாங்க நம்ம வீடியோஸை. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் கடவுள் முருகர் இருக்கக்கூடிய இடம் எஸ் மலேசியா. இந்த லெஃப்ட் சைடும் இருப்பாங்க, அதே மாதிரி ரைட் சைடும் மலேசியா தான். இதில் நீங்கள் லெஃப்டா ரைட்டான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் சிங்கப்பூர், அங்கேயும் நம்ம ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில இருந்து வாட்ச் பண்ணுறீங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க, ஏன்னா உங்கள் எல்லாத்தையும் நான் போட்டு தள்ள போகிறேன். இங்கே பார்த்தீங்களே உங்களை போட்டு தள்ளுறதுக்கு எத்தனை வெப்பன்ஸ் இருக்குன்னு. இது என்னது? ஓ, எரிக்கல்லா ஏகப்பட்டது இருக்கு. இங்கே பாருங்க, நிலா வந்து பூமியில மோதுறதும் இருக்கு. ஓகே, சரி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். எரிக்கல், சிங்கிள் எரிக்கல்ல தூக்கி நம்ம இந்தியாவோட நடுப்பகுதியில் போட போறேன். கர்நாடகா நமக்கு தான் தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. நான் தரேன்டா உங்களுக்கு எரிக்கல். இதோ வந்துகிட்டே இருக்கு. ஓ மை காட், ஒரு சின்ன எரிக்கல் விழுந்ததுக்கு நம்ம இந்தியாவோட நிலைமையை பாருங்க. வேர்ல்டு மேப்ல இருந்து இந்தியாவே காணா போச்சுடா. மொத்தமா தரமட்டமா அழிஞ்சு போச்சு. 2,27,000,000 பீப்புள்ஸ் இறந்துருக்காங்க. அடேங்க அப்பா, அவங்க ஆத்மா எல்லாம் சாந்தி அடையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த சேதாரம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, பாகிஸ்தானையும் காணா, ஸ்ரீலங்காவையும் காணா, பக்கத்துல இருந்து எல்லா நாடும் காலி. ஒரு சின்ன எரிக்கலுக்கே நம்ம இந்தியா காலி ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஏகப்பட்ட எரிக்கல் இருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆப்பிரிக்கா கண்டத்தோட நடுப்பகுதியில் போடுவோம். இந்த இடமே காலி ஆயிரும்னு நினைச்சேன். ஆனால் சின்னதாக ஒரு டேமேஜ் தான் வந்திருக்கு. முன்ன அந்த ஒரு எரிக்கல் விழுந்ததுக்கே இதோட பெரிய டேமேஜ் வந்தது. ஆனால் இது எல்லாமே சின்ன சின்ன எரிக்கல் போல சின்ன சின்ன டேமேஜாக வருது. முன்ன இருந்து அதே 2 பில்லியன் பீப்புள்ஸ் தான் டெத் ஆயிருக்காங்கன்னு காட்டுது. நம்ம பூமி நினைக்கும் என்னை வச்சு என்னடா பண்றேன்னு. சரி, நம்ம பூமியை பழைய நிலைமைக்கு மாத்திடலாம். அங்க பாருங்க நிலாவை நம்ம பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காட்சி இப்பொழுது நடக்க போகிறது. எஸ், இப்போ நம்ம நம்ம பூமி மேல மோத வைக்க போறோம். எந்த கண்ட்ரி மேல மோத வைக்கலாம்? நம்ம சைனாவை இன்னைக்கு சைனாவா மாத்திரம். நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த காட்சி இப்பொழுது நடக்க போகிறது. நேராக போய் சைனா மீது மோதி. அடேங்கப்பா, என்னடா அது? இதோட எஃபெக்ட் பாருங்க.
பூமியோட மொத்த பகுதிக்கும் இருக்கு. ஆனா நிலா வந்து பூமியில மோதுச்சுன்னா மொத்த பூமியே ரெண்டா பொழந்துரும் நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்கு இல்ல. இங்க பாருங்க மக்கள் தொகையை 1 பில்லியனுக்கு குறைஞ்சிருச்சு. 6 பில்லியன் 7 பில்லியனை தாண்டி மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. என்னது இது? நம்ம பூமியோட நிலைமையை பாருங்களேன். அச்சோ அச்சோ. ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு நிலா வந்து பூமியில மோதுச்சுன்னா பூமியே ரெண்டா பொழந்துரும் நினைச்சேன். அப்படிலாம் ஆகல. ஒரு நிலா மோதுனா தானே ஒன்றும் ஆகாது. ஏகப்பட்ட நிலாவை இறக்கிடுவோம். இன்னும் ஒரு நிலா ட்ராக் மாதிரி வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நம்ம அனுப்பின பக்கம் போகாம இங்கே பாருங்க லைனாக போகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் ஓட்டை போட்டு இந்த பக்கம் வந்துடும் நினைக்கிறேன், பின்பக்கம். அதோட எஃபெக்ட் மட்டும்தாங்க வருது. ஆனால் ஓட்டை போடல. என்னடா 3 மினிட்லாம் போய் இடிச்சுமே ஒன்றுமே ஆகலை பூமிக்கு. நம்ம பூமி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க டெத் கவுண்டை 7 மினிட்னு தாண்டி போய்கிட்டு இருக்கு. 0வா? எல்லா மக்களுமே இறந்துட்டாங்க. எங்கடா இங்கேருந்து நம்ம பூமி சூரியனோட தம்பி மாதிரி இருக்குது. நம்ம பூமி நம்ம புதுசாக ஒரு கிரகத்தையே உருவாக்கியிருக்கோம். எப்படி இருக்குது இந்த கிரகம்? இந்த கிரகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? இருங்க, ஓட்ட கிரகம்னு பேர் வைப்போம். இன்னொரு நிலாவை இறக்கி விடுவோம். நேராக போய் அதில் மோதுச்சுன்னா ஆஹா, நேராக போய் சென்டரில் மோதுச்சுனாவது ஓட்ட விழுந்துருக்கும். ஆனால் சைடில் இடிச்சிருச்சு. சரி ஓகே, இன்னொரு நிலாவை இறக்கி விடுவோம். ஒரு பூமி அழிக்க எத்தனை நிலா தேவைப்படுது பாருங்க. இதாவது கரெக்டாக போய் நடுவில் ஓட்ட போட்டுருமா? வந்துருச்சு வேற மாதிரி. இங்க பாருங்க, நீங்க ஓட்ட வட கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஓட்ட பூமிடா. இதுக்கு மேல இந்த பூமியை அடிச்சு உடைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரெஃபரன்ஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இது என்னது? பிளாக் ஹோலா? அப்படின்னா இது எங்க ட்ரை பண்ணலாம்? இங்க பாருங்க, இந்த இடம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. இந்த இடத்துல அந்த பிளாக் ஹோலை வைப்போம். வச்சாச்சு. என்னதுடா அது? கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹோல் பெருசாகிக்கிட்டே இருக்கு. நம்ம பூமியை அழிச்சுக்கிட்டே இருக்குது. டேங்க அப்பா, ஒரு நிலா வந்து மோதுனா என்ன சேதாரம் ஆச்சோ அதே சேதாரம் இங்கே அப்படியே இருக்குங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் நம்ம வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் கொடுக்காதீங்களா? லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸாக. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இங்கே பாருங்க, இங்கே உளுந்த ஹோலோட எஃபெக்ட் பின்பக்கம் வரைக்கும் வந்துருக்குது. அப்போ இது பயங்கரமான ஒன்று தான் போல. நம்ம பூமியை பாருங்க, உள்ள இருக்க லாவாலாம் வெளியே தெரியுது. ஒரு ஹோலுக்கே இந்த நிலைமைனா இப்போ நான் ஏகப்பட்ட ஹோல் வைக்க போகிறேன். இங்கே ஒன்று வைப்போம், இந்த சைடு ஒன்று வைப்போம், கீழே ஒன்று வைப்போம். எப்படி கண்ணு மூக்கு வாய் மாதிரியே இருக்குல்ல? இப்போ என்ன ஆக போகுதோ? ஏலியனோட மூஞ்சி மாதிரியே இருக்கே. இங்கே பாருங்க, நம்ம பூமி எப்படி நொறுங்கி செதறிக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் நிலா மோதினதோடு இது ஒன்றும் பயங்கரமா இல்லை. ஆனாலும் 6 பில்லியன் பீப்புள்ஸ் எடுத்தே இருக்காங்க. ரிமைனிங் 1 மில்லியன் பீப்புள் தான் இருக்காங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண ரீசெட் பண்ணிக்குவோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது? ஏதோ இடி மாதிரி இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இருங்க, இந்தியா மேலே தமிழ்நாட்டு மேலே போட்டு பார்ப்போம். என்னது அது? சின்ன இடிதானேன்னு நினைச்சேன். இது வேற ஏதோ போல. நம்ம தமிழ்நாட்டுக்கு குறி வச்சா இந்தியாவும் காலி. இந்தியா மட்டும் இல்லை, ஏசியன் கண்டமே காலி. ஏசியன் கண்டம் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க ஆப்பிரிக்கா கண்டமும் காலி ஆயிருக்கு. கொய்யாப்பழ தண்ணியில் எப்படி பாதி சாப்பிட்டு விட்டு போகுமோ அது மாதிரி இருக்குது இப்போ பார்க்க. இதோட எஃபெக்ட் பாருங்களேன், முன்னாடி விழுந்த டேமேஜ் பின்பக்கம் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ அந்த இடியோட பவர் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துக்கங்க. ஒரே ஒரு இடி தான் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க? 5 பில்லியன் பீப்புள்ஸ் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3/4 பேர் இறந்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இது என்னது? ரேண்டம் கிஃப்ட்ஸா? இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். யாருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்? இந்தியாவுக்கு ஃப்ரெண்டுனா ரஷ்யா தான். ரஷ்யா எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரஷ்யாவுக்கு நம்ம ரேண்டம் கிஃப்ட். என்னது அது? கிஃப்ட்னா வேற ஏதாவது உள்ள போகும்னு பார்த்தா கிஃப்ட் பாக்ஸே போய் விழுந்துருக்குது. அதுவும் பாருங்க, ஒரு கிஃப்ட்டுக்கு மேலே இன்னொரு கிஃப்ட். இடத்துல கிராவிட்டி இருக்குங்கிறது சரிதான், ஆனால் அதுக்குன்னு இந்த அளவுக்கு அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா அது தெரியல. இந்த கிஃப்ட் பாக்ஸ்னால ஒருத்தருக்கு கூட ஒரு டேமேஜ் கூட இல்லை. ஓகே, நம்ம எரிக்கல் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது வெப்பன்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, ராக்கெட் லான்ச்சர்லேருந்து ஏகப்பட்டது இருக்கு. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் மிஷின் லான்ச்சரை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எங்கே ட்ரை பண்ணலாம்? நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே முன்னே காலி பண்ணியாச்சு. அதனால வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோம். இது சவுத் அமெரிக்கா தானே, இங்கே ட்ரை பண்ணுவோம். அங்கே பாருங்க, மிஷின்ஸ் கிளம்பிருச்சு. அது ஒன்றும் இல்லை, ஏகப்பட்டது போகுது. எங்க அப்பா, எல்லா மிஷின் லான்ச்சரும் ஒரே இடத்துல போய் மொட்டி இருக்குது. 10 மில்லியன் பீப்புள்ஸ் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட நியூக்ளியர் பாம்போட இது 2 மடங்கு பெருசு. இது நம்ம இந்தியா மேலே விழுந்திருந்தா கண்டிப்பாக இந்தியா இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கும். அந்த அளவுக்கு இருந்திருக்கும். இது ஆரம்பம் ஒன்று தாங்க. இதே எப்படி இருக்குன்னா இன்னும் நிறைய மிஷின்ஸ் இருக்கு. இருங்க, இங்கே கிஃப்ட் இருக்குல்ல, அந்த கிஃப்ட் மேலே இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கிஃப்ட்டை தாண்டி ரஷ்யா மேலே போய் இந்த ராக்கெட் லான்ச்சர் உழுவுமா இல்லை கிஃப்ட் தடுத்துருமா? கிஃப்ட்லாம் வெடிச்சிருச்சு. என்னடா எங்கெங்கேயோ வெடிக்குது. ஓ, ரேண்டம் கிஃப்ட்னா இதான் போல. அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளேருந்து எது வேணுமாலும் வரலாம் போல. இங்கே ஏதோ ஓட்ட போடுற மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது. பூமியை ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்குங்க. என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பின்பக்கம் ஓட்ட போட்டு வந்துடும் தான் நினைக்கிறேன். வந்துருச்சு. என்ன அது? இவ்வளோ பெரிய ஓட்ட போட்டு வந்திருக்குன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீயே தான். இதெல்லாம் நம்புற மாதிரியா குமாரி இருக்கு. பூமியை ஓட்ட போட்டு வரவுக்கு அது ஸ்ட்ராங்கான ஒன்றான. சும்மா இது காமெடி கொடுத்துருப்பானுங்க போல. உள்ள பாருங்களேன், லாவா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, அடுத்தது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒரு பால் மாதிரி இருக்கு. இந்த பாலை நம்ம மலேசியா மக்களுக்கு கொடுப்போம். என்னது இது? மலேசியா மக்களுக்கு கிஃப்டா பால் கொடுக்கலான்னு பார்த்தா
இப்போ பாலை வச்சு மலேசியாவே காலி பண்ணிட்டோம். இதுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை, நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன். மலேசியா மக்களை மன்னித்துக் கொள்ளுங்க. இதை பார்த்தா பாலு மாதிரி இல்லை, ஏதோ ஒரு முட்டை மாதிரி இருக்குது. அதுவும் பாருங்க பிளிங்காய் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இது வெடிக்குமோன்னு தோணுது. இருங்க வரேன், அப்படியே இது லைனாக அப்படியே அந்த பாலை போடுவோம். நான் ஒரு பக்கம் குறி வச்சு அது பவுன்ஸ் ஆகி வேற எங்கேயோ போகுது. ஓகே, அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாலை வச்சு நிரப்புவோம். நம்ம போடுற பால் போகிற ஸ்பீட்லேயே போய் நேரம் அடிச்சதே வெடிச்சிடும் போல. இது என்னது சேட்டலைட் மாதிரி இருக்கு, நம்ம பூமியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. சுடுது. என்னடா அது, அந்த பால் எல்லாம் வெடிச்சிருச்சு போலங்க. அப்பயே இந்த சேட்டலைட் விடுற மாதிரி தெரியல, சுட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் இந்த அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி நாடு தான் இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிடாதீங்கடா டே, நீங்கள் ஒரு நாடு அழிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எல்லா நாடையும் சேர்த்து அழிச்சிருவானுங்க. இங்கே பாருங்க, தட்ட 3 மில்லியன் பீப்புள்ஸ் டெத் ஆயிட்டாங்க. இது என்னது ரிமோட் டெட்டனேட் அப்படின்னா? சரி இருங்க, இது நம்ம இந்தியாவோட நடுப்பகுதியில் போட்டு பார்ப்போம். நேராக போய் மோதிச்சு. பட் நம்ம தமிழ்நாடுக்கெல்லாம் சேதாரம் இல்லை, நடுப்பகுதி மட்டும்தான் சேதாரம் இருக்குது. நான் பெருசாக எதிர்பார்த்தேன், ஆனால் சின்ன டேமேஜ் தான் இருக்குது. ஒன்று அந்த வெப்பன் வீக்காக இருக்கணும், இல்லை நம்ம இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது என்ன வித வெடி சிம்பிள் மாதிரி காட்டுது. ஒருவேளை இதை கொடுத்தா வெடிக்குமோ? கொடுத்து தான் பார்ப்போமே. டேங்கப்பா, என்ன வெடிச்சு செதறிடுச்சு. ஓ, அப்போ அந்த பாம்பு போய் நேரம் மோதின டேமேஜ் மட்டும்தான் அது போல் வெடிச்சு செதறி இருக்கு பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு சிங்கிள் பாம்பு தான் கிட்டத்தட்ட 5 பில்லியன் பீப்புள்ஸ்க்கு மேலே இறந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. ஃபியூச்சரில் இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, இந்த உலகத்தில் உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம் போல. என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. இந்த நடுப்பகுதியில் இன்னொரு ராக்கெட் லான்ச்சரை விட்டு அதையும் வெடிக்க வைப்போம். நான் நினைச்ச மாதிரியே நடுப்பகுதி வெடிச்சிருச்சு, ஆனால் அதோட எஃபெக்ட் வெளி வரைக்கும் வருது. பட் ஓகே, இப்போ கரெக்டாக இந்த நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி விழுந்திருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முன்னே நம்ம ஒரு பால் போட்டோம் பார்த்தீங்களா? அந்த பாலை வச்சு இந்த ஹோலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம். ஆனால் டைம் ஆகும் போல, ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் டன். இதுக்கு மேலே நம்மளால் பால் போட முடியல. ஓகே, எர்த்து ஃபில் ஆயிடுச்சு போல. ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன் பால் போட முடியலன்னு தெரியல. ஆல்ரைட், நம்ம வெப்பனை நம்ம கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம இந்த மிஷின் லான்ச்சரை வச்சு அந்த பாம்பை சுட போகிறோம். நான் ஸ்லோமோவில் வச்சுருக்கேன், ஏன்னா நேராக போய் இடிச்சிச்சுன்னா அது வெடிச்சு சதறத ஸ்லோமோவில் பார்த்தா சூப்பராக இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ராக்கெட் லான்ச்சர் அந்த பூமிக்கிட்ட போகிறதுக்கே ஒரு நாள் ஆயிரும் போலையே, அவ்வளோ பொறுமையாக போய்கிட்டு இருக்கு. சரி இருங்க, ஸ்லோமோவை எடுத்து விட்டுலாம். ஓகே, எடுத்தாச்சு. அடுத்த செகண்டே வெடிச்சிருச்சு. எப்படி வெடிச்சு செதறது பாருங்க. எங்கடா பூமி இருக்கா? நான் கூட ஃபுல் பூமியும் வெடிச்சு செதறிடுன்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்ட் வரமாட்டேங்குது. நான் எதிர்பார்க்கறது ஒரே பாம் டோட்டல் எர்த்தே காலி ஆகணும், அந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்க மிஷின் லான்ச்சரை, அதுவும் கலராக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம சைனா கிட்ட போடுவோம். ஓகே, நேராக சைனாவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. போயிருச்சு, உளுந்துருச்சு. என்னடா பெருசாக கலர் மட்டும்தான் வந்தது, டேமேஜ் பெருசாக இல்லையே. நான் இன்னும் பெருசாக எதிர்பார்த்தேன் இதுகிட்ட இருந்து. ஆனால் அவ்வளோலாம் இல்லைன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளே போருங்க எப்படி வெடிச்சு செதறி இருக்குன்னு. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண எல்லா மிஷின் லான்ச்சருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டேமேஜ் தாங்க கொடுக்குது. பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் இந்த வெப்பன் பாருங்களேன், டேமேஜ் ஆகி அது பக்கத்தில் இருக்க நாடு எல்லாமே கருகி சாம்பலாக இருக்கும் போல, கருப்பாக இருக்குது. ஆனால் 6 பில்லியன் பீப்புள்ஸ் டெத் ஆயிருக்காங்க. இது என்னது பச்சை கலரில் இருக்குது. ஓகே, இந்த வெப்பன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இந்தியா மேலே ட்ரை பண்ணலாம். முன்ன சைனா கிட்ட ட்ரை பண்ணோம், இப்போ நம்ம இந்தியாவோட நடுப்பகுதியில் போட்டு பார்ப்போம். நேராக நம்ம இந்தியாவை நோக்கி போகுது. அதே மாதிரி கலர் எஃபெக்ட் வருது. இப்போ வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா இந்த எஃபெக்ட் போய்கிட்டே இருக்கு நிற்காம. இப்போ பாருங்க, நம்ம பூமியோட பெருசாக இருக்குது அந்த எஃபெக்ட். எனக்கு தெரிஞ்சு நம்ம பூமியே காலியாக போகுது. ஆனால் ஒரு பீப்புள் கூட டெத் ஆகலை, சின்ன டேமேஜ் கூட இல்லை. அந்த வெப்பன் வீக்கா இல்லை நம்ம இந்தியா ஸ்ட்ராங்கா? மிஷின் லான்ச்சரில் இருக்கிறதே கடைசி மிஷின் இதுதான். இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ, இதை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுமா? நேராக போய் நம்ம பூமி மேலே மோதினாலும் மோதலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சூரியனோ நிலாவோ எது மேலே இடிக்கலாம். ஆனால் இங்கேருந்து அங்கே போகணுன்னா ரொம்ப தூரம் ஆகும் போல். சூரியன் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால நம்ம யூட்டன் போட்டு மறுபடியும் பூமிக்கிட்டே போயிடுவோம். எந்த நாட்டு மேலே போய் இடிக்க போகிறனோ எனக்கே தெரில. நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் போய் இடிக்கிற இடம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இருக்காத இடமா இருக்கணும். போய் இடிச்சாச்சே. நாங்கள் நெருப்பெறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது பெரிய சேதாரம் இல்லை, ஆனால் ஆழம் பயங்கரமாக இறங்கியிருக்கு. 496 மில்லியன் பீப்புள்ஸ் டெத் ஆயிருக்காங்க. மிஷின் லான்ச்சர் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது லேசர் லைட் போல. ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணி பார்ப்போம். இதுலேயே 2 இருக்குது. ரெண்டாவது இருக்கிறது 6வது லெவல் போனால் தான் அன்லாக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இருக்கிற டைப் பண்ணி பார்ப்போம். என்ன கொடுத்த அடுத்த செகண்டே போகுது, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அந்த பக்கம் ஒரு கண்ணு, இந்த பக்கம் ஒரு கண்ணு, கீழே ஒரு வாய் இருக்கு, அழகான ஒரு வாய். நம்ம பூமி அப்படியே நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி. ஆனால் என்ன, நம்ம பண்ண டாச்சலுக்கு நேரத்துக்கு பூமி அழுதுகிட்டு தான் இருக்கணும். பரவாயில்ல, நம்ம சிரிக்க வைப்போம். பூமாதேவியே என்னை மன்னித்துக்குங்க. எப்படி பூமி அழகாக சிரிக்குதா? இது என்ன ரெட் கலர் லேசர் லைட்டு? இருங்க மூக்கு வரைஞ்சிடுவோம். ஏடா மூக்கு வைக்கலான்னு பார்த்தா இருக்கிற கண்ணு மூக்கு வாய் எல்லாமே ஒரே ரவுண்டாக மாறிடுச்சு. இந்த ரெட் கலர் லேசர் லைட்டு பயங்கரமாக இருக்குது. 1 பில்லியன் பீப்புள்ஸுக்கு மேலே டெத் ஆயிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட லேசர் லைட் நமக்காக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. நான் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே போயிடுது.
ஓகே இதை வச்சு ஏதாவது எழுத முடியுமா பூமி மேலே? ஐடியா கிடைச்சிருச்சு. நானும் எல்லா வீடியோலையும் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்டு கேட்டு பார்த்து வெறுத்து போச்சு. ஆனால் நீங்கள் அதை பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அதனால தான் பூமி மேலே எழுதியே உங்ககிட்ட நான் அந்த விஷயத்தை கேட்குறேன். இதுக்கு மேலே நான் எங்களா போய் கேட்கறது? தயவு செஞ்சு அந்த விஷயத்தை பண்ணிட்டு பாருங்கடா. இன்னும் நம்ம வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் கொடுக்கணுங்கிறதுக்காக பூமி மேலேயே லைக்னு எழுதியிருக்கேன் நான். இதுக்கு மேலே நான் எப்படி உங்ககிட்ட லைக் கேட்கறது? இதுக்கு மேலே கேட்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, அங்கே நம்ம இந்தியா இருக்குது, அதுவும் லைட்டு வெளிச்சத்தில் மின்னிக்கிட்டு இருக்குது. அது மேலே டேமேஜ் பண்ணக்கூடாது, நம்ம அழகா இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு விஷயத்தை நான் எழுத போறேன். இதுவும் நிறைய பேர் பண்ணாம பாக்குறீங்க. SUB என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் 2 லெட்டர் போடும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஆனால் இடம் பத்தாது போல சப்ஸ்கிரைப் எழுத. சரி, ஓகே, சப்புன்னு இருக்கட்டும். உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். எல்லாரும் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. சப்புன்னு மட்டும் தான் அங்கே எழுதுறதுக்கு இடம் இருந்திருக்கு. சரி, ஓகே, இதுக்கு மேலே ஏதாவது இடம் இருக்குமா? இங்கே என்ன எழுதலாம்? கண்டிப்பாக இதில் எழுதுறதுக்கு இடம் பத்தாது. சரி இருங்க, ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூமியை சுற்றி நம்ம எங்கே வேணுமோ எழுதலாம். நம்ம ஸ்குவாடோட முத்திரியை நம்ம பதிக்கிறோம். ஆனால் இந்த லேசர் லைட் வச்சு எழுதும் போது ஜாலியாக இருக்குங்க. அது பாருங்களேன், தொட்ட அடுத்த செகண்டே சர்ன்னு போகுது. ஆனால் என்ன, உங்ககிட்ட பேசிக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் கோணையாக எழுதிட்டேன். அது ஒரு பக்கம் அப்படியே கோணையாக போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, எழுதியாச்சு. அதே மாதிரி LY எழுதணும். இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இடம் பத்துமா? நானும் பெருசாக எழுதிக்கிட்டு இருக்கேன் லெட்டர்லாம். ஓகே, இடம் கரெக்டாக இருக்குங்க. Y இந்த இடத்துல போட்டலாம். அவ்வளோதான். லவ்லி எழுதியாச்சு. அதுக்கு கீழே பாஸுங்கிறது எழுதாமல் எப்படி? நம்ம பேர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க மக்களுக்கே யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் நம்ம பேரை அடையாளப்படுத்துகிறோம். அதுக்காக தான் உலகம் ஃபுல்லாக நம்ம பேரை இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், எழுதியாச்சு. அந்த காலத்தில் கல்வெட்டில் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எழுத வேண்டியதாக இருக்குது இதில். ஆனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எழுதியாச்சு நம்ம. லவ்லி பாஸ். இன்னும் கூட கொஞ்சம் கீழே இடம் இருக்கும் போலியே. இருங்க, கீழே லவ்லி பாஸ் ஸ்குவாடுன்னு எழுத முடிஞ்சா எழுதலாம். இது என்ன லேசர் லைட் ப்ளூ கலரில் இருக்குது? ஓகே, இது ஏதோ ஃப்ரீஸ் லைட்னு போட்டிருக்கு. அப்பா, என்னடா சிங்கிள் லேசர் லைட் பூமியே ஓட்ட போட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்க, 4 பில்லியன் சிங்கிள் கிளிக்ல 4 பில்லியன் பீப்புள்ஸ் டெத் ஆயிருக்காங்க. இது பயங்கரமான லேசர் லைட்டாக இருக்கும் போலயே. அங்கே பாருங்க, நிலா சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அதை கரெக்டாக இப்போ சுடுறேன் பாருங்க. மிஸ் ஆயிருச்சு. மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் சுட்டுக்கிட்டே இருப்பேன். நீ எங்கே போனாலும் ஒன்று விட மாட்டேன். ஆனால் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கே. ஒன்று நான் ஸ்லோவாக இருக்கணும், இல்லை அது ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நிலா தான் ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ, நிலாவை சொல்கிறேன்னு பூமி மண்டையை போல. லேசர் லைட் எல்லாம் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது ஏலியன்ஸ் அட்டாக் தான் ஃபர்ஸ்ட் ஒன்று. UFO இருக்கு. ஓகே, இந்த UFO ட்ரை பண்ணி பார்ப்போம். UFOன்னு சொன்னாவே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயப்படுவாங்க. ஏன்னா ஏலியன் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஏலியன் அட்டாக் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நான் தான் இப்போ ஏலியன். ஒரே ஒரு UFO தான் இறக்கி விட போகிறோம். அதனால சின்ன நாடாக பார்த்து கரெக்டாக இறக்கி விடுவோம். எங்கே இறக்கி விடலாம்? மலேசியாவுக்கு கீழே சிங்கப்பூருக்கு இறக்கி விடுவோம். சப்ஸ்கிரைபர்ஸ்களை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், சிங்கப்பூரில் இருந்து பார்க்கும் அனைவரும். ஓகே, UFO இறக்கியாச்சு. UFOவும் போயிடுச்சு. என்னடா நடக்குதுங்க? ஒரு சின்ன UFO எவ்வளோ பெரிய டேமேஜ் பண்ணிருச்சு. UFO கிளம்பி போயிருச்சு. ஆனால் அந்த டேமேஜ் அப்படியே தான் இருக்கணும். ஏலியன்ஸை பார்த்து ஏன் நம்ம பூமி மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஒரே ஒரு UFOவில் ஒரு நாட்டையே அழிச்சிட்டு போயிருச்சு. நம்ம பிளானட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே, நம்ம இப்போ எர்த்தில் இருக்கோம். எர்த்து தானே சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வேறு எதாவது சூஸ் பண்ணலாம். இருக்கிற எல்லாமே இருக்குங்க. ஜூபிட்டர்ல இருந்து எல்லாமே இருக்கு. சரி, நம்ம ஜூபிட்டரை சூஸ் பண்ணி அந்த ஜூபிட்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கும்போது இது ஃபுல்லாக பாறையாலேயே செஞ்ச மாதிரியே இருக்குது. சரி இருங்க, இங்கே நான் ஃபுட்பால்லாம் இருக்குது. இதை தூக்கி போடுவோம். அட, சின்ன ஒரு ஃபுட்பால் பாருங்க, உள்ளே போய் ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் பெரிய டேமேஜ்லாம் இல்லை. கண்டிப்பாக இது நம்ம இந்தியா மேலே விழுந்துருந்தால் பயங்கரமாக இருந்திருக்கும். சரி, வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மிஷின் லான்ச்சரை ட்ரை பண்ணி பார்ப்போங்க. இது அப்படியே எஃபெக்ட் மாதிரி வந்து அதுக்கப்புறம் வெடிச்சிச்சுல அது. ஓகே, இப்போ நேராக அந்த குழிக்கு நேராக போகுது. போய்கிட்டே இருக்குது. நேராக அந்த பால் மேலேயே விழுந்துருச்சு. வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம அனுப்பிவிட்ட ராக்கெட் லான்ச்சர் வெடிச்சிச்சா இல்லை அங்கே இருந்த பால் வெடிச்சிச்சான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று வெடிச்சிருச்சு. நடுவில் பாருங்கள், ஒரு குழி மாதிரி உருவாயிருச்சு ஜூபிட்டருக்குள்ளே. சரி, ஓகே. இன்னும் வெடிக்கலைங்க. எங்கே பாருங்கள், பாம்பு சிம்பிள் காட்டுது. கொடுத்து பார்ப்போம். வெடிச்சிருச்சு. இப்போ சைட்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம பூமி மேலே யூஸ் பண்ணும்போது இதை விட பயங்கரமான டேமேஜாக இருந்தது. சரி, நிறைய ராக்கெட் லான்ச்சர் ஒரே இடத்துல இறக்கி வெடிச்சு பார்ப்போம். அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஜூபிட்டர் தாங்காதுன்னு நினைக்கிறேன். வெடிச்சு சல்லியாக நொறுங்க போகுது. பாருங்க, லைனாக போய்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒரே இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறதும் அங்கே இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ராக்கெட் லான்ச்சர் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அங்கே 100கணக்கானது அடங்கி இருக்குங்கிறது நமக்கு மட்டும்தானே தெரியும். சரி, இதை வெடிக்க வைப்போமா? கண்டிப்பாக இந்த ஜூபிட்டர் 2ஆக புழக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 வெடிச்சிருச்சு. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இந்த ஜூபிட்டர் 2ஆக உடஞ்சி செதறும்னு நினச்சேன். அப்படிலாம் எதுவுமே ஆகலை. நடுவில் மட்டும் உள்ளே இருந்த பகுதி எல்லாமே உடஞ்சிருச்சுங்க. மேலே எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஏலியன் அட்டாக்ல பிளானட் கிளியர்னு ஒன்று இருக்குங்க. இதுதான் கடைசி ஒன்று. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம கரெக்டாக நம்ம எர்த் மேலே இறக்கியாச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பக்கத்தில் இருக்க பவர்ஸ்லாம் அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது மட்டும் தெரியுது. இன்னும் பூமிக்கு நடுவில் ஓட்ட போட்டுருச்சு. இங்கே பாருங்க, பூமிக்கு நடுவில் ஓட்ட போட்டு எதையும் உள்ளே இறக்கியிருக்கு. என்ன பூமி கலர் கருப்பு கலரில் மாறிடுச்சு. பச்சை பசேன்னு ப்ளூ கலரில் அழகா.
என்ன இப்போ ரெட் கலர்ல மாறிடுச்சு. ஏதோ ஒன்று பண்ணுதுடா அந்த மிஷின் தான். ஓ மை காட், நம்ம பிளானட்டே வெடிச்சு செதறிடுச்சுங்க. எர்த்தே காலி. ஏலியனை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு நினச்சா கூட இந்த மாதிரி கேமெல்லாம் விளையாண்டா ஏலியனை பார்த்து பயம் வருமாட்டுக்கே. மனுஷங்க கண்டுபிடிச்ச வெப்பனோட ஏலியன்ஸ் கண்டுபிடிச்ச வெப்பன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏலியன்ஸோட வெப்பன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது டிராகன் போல. இங்கே பாருங்க, டைப்பாக இருக்குது டிராகன்லாம். இரு மேலே வா. இது மாதரா உச்சிகாவோட சூசனவு தானே? அதே தான். ஆனால் இது எப்படி ஏலியன் லிஸ்ட்டில் வந்துச்சுன்னு தெரியல. சரி, நம்ம பூமி மேலே அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம பூமியோட பெருசாக இருக்குங்க. நம்ம பூமியை ஒரே குத்து தான். இங்கே பாருங்க, பாதி பூமியை அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு போயிருச்சு. இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் 7 பில்லியன் பீப்புள்ஸ் உயிரோட இருக்காங்க. வெறும் 992 மில்லியன் பீப்புள்ஸ் மட்டும்தான் டெத் ஆயிருக்காங்க. நம்ம பூமிக்கு அழிவின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் தோன்ற ஒரே டிராகன் லெவித்தான். அது மட்டும் வெளியே வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம பூமியை அழிச்சிடும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட டிராகன் இருக்கு. ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம எது எதிர்பார்த்தோமோ அது இங்கே இருக்குங்க, லெவித்தான். இதை நம்ம பூமி மேலே ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் பாம்பு மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அது ஆனால் ஆக்சுவலி பாம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு இருக்குமான்னு தெரியல. அது நம்ம பூமி கடியில் தண்ணி கடியில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வானத்திலேருந்து வருது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. எவ்வளோ பெரிய டேமேஜ் பண்ணுதுன்னு பார்ப்போம். பூமியை ஓட்ட போட்டு உள்ளே போய்கிட்டு இருக்குடா. என்ன பண்ணுது உள்ளே போய்? ஒருவேளை இந்த பக்கம் போயிட்டு ஆப்போசிட் சைடு ஓட்ட போட்டு வருமோ? 25 மில்லியன் பீப்புள்ஸ் ஒரே கட்டியில் செத்துருக்காங்க. சரி இருங்க, இது பின்பக்கம் வருதான்னு பார்ப்போம். எங்கே காணா? இப்படி தானே வந்துச்சு. இங்கே போருங்க, பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நான் கூட பூமியை ஒரு சைடு ஓட்ட போட்டு ஆப்போசிட் சைடு வந்துடும் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உண்மையாலுமே அந்த லெவித்தானா அது வெளியே வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம பூமியை சாப்பிடுமோ? இன்னொரு டிராகன் ஒன்று இருக்குது, மோனாக். இது ஏதோ பறக்கிற டிராகன் போல். எஸ், பறந்து தான் போகுது. நேராக நம்ம பூமியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இது என்ன பண்ண போதோ? அது நம்ம இந்தியாவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. உங்க போருங்க, வாயிலிருந்து நெருப்பு மாதிரி ஏதோ ஒன்று கக்கி நம்ம இந்தியாவே காலி பண்ணிருச்சு. இந்தியாவுக்கு நடுவில் ஓட்ட போட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த லெவித்தானா அது வந்து பூமிக்கு போய் உள்ளே இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அது வெளியே வரவே இல்லை. உள்ளே தான் இன்னும் பூமியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இது பாருங்க, ஓட்ட போட்டு வெளியே வந்துருச்சு. இது உள்ளே போய் உள்ளே இருக்க லாவா அதெல்லாத்தையும் குலைப்பிட்டு வெளியே வந்துடும் போல். சரி ஓகே, இது போயிடுச்சு. இதோ வருது பாருங்கள். ஐயோ, அது பேர் வேறு வரமாட்டேங்குதுங்க. லெவித்தானா. ஓகே, இது பாருங்கள். இந்த டிராகன் பாருங்களேன், பூமிக்கு மேல் பகுதியை பெருசாக டேமேஜ் பண்ணல. ஆனால் பூமிக்குள்ளே இருக்க எல்லாமே சாப்பிட்டு போயிடுச்சு. பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்தது வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒன்று பயங்கரமாக இருக்குது, அபிசல் டெபோவரா. பேராக டைப்பாக இருக்கேடா. சரி, இந்த டிராகனை இறக்கி பார்ப்போம். ஓகே, இந்த இடம் நல்லா பிடிச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்கலாம். இறக்கியாச்சு. என்னது இது? இங்கே பாருங்க, ஆக்டோபஸ் கை மாதிரி ஏதோ ஒன்று உள்ளேருந்து வெளியே வருது. என்ன பண்ணுது? ஓ மை காட், நம்ம பூமியை அப்படியே கடிச்சு முழுங்கிருச்சுங்க பாதி. இந்த டிராகன்ஸ்லாம் கோவப்பட்டு உண்மையாலுமே இந்த மாதிரி நம்ம பூமியை அழிக்கணும்னு நினச்சா ஐயோ, நினச்சி பார்த்தாவே பயமாக இருக்குது. இதுக்கு மேலே டிராகன் வேணாம், வேறு எதுக்காவது போகலாம். ஏன்னா நான் தூங்கும் போது கூட அந்த டிராகன் தான் என் கனவுக்குள்ளே வந்து பயமுடுத்தேன் என்ன. ஓகே, இங்கே ஏதோ ஒரு சேஃப்டி பர்பஸ் மாதிரி இருக்குங்க. இது கொடுத்து பார்ப்போம். சீல்டா. ஓகே, இந்த சீல்டு கொடுத்து பார்ப்போம். அங்கே பாருங்க, நம்ம பூமியை நோக்கி ஏதோ ஒரு சேட்டலைட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. திரும்பிடுச்சு. யூட்டன் போட்டு என்ன பண்ண போகுது? இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓ, சீல்டு மாதிரி அப்படியே பூமியை சுற்றி சீல்டு மாதிரி வந்துடும் போலங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுத்து நிறுத்துறதுக்கு போல. இது ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேனே, அவெஞ்சர்ஸா ஏதோ ஒரு படத்தில் வரும். எனக்கு அந்த படம் பேர் கூட மறந்துட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாலிவுட் மூவி தான். அங்கே பாருங்க, நம்ம ராக்கெட் லான்ச்சர் விட்டோம். ஆனால் அந்த சீல்டை தாண்டி நம்ம பூமிக்கு ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது. அந்த சீல்டே எல்லாம் தடுத்து நிறுத்திடுச்சு. சரி ஓகே, இன்னும் நிறைய சீல்டு வச்சு டிராகன் அந்த மாதிரி இறக்கி விட்டு பார்ப்போம். அந்த சீல்டு பாதுகாப்பாக தடுத்து நிறுத்துதா, இல்லை அந்த சீல்டை உடச்சிட்டு அந்த டிராகன்ஸ் எல்லாம் தாண்டி உள்ளே போகுதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் சீல்டால் அப்படியே முழுக வச்சுட்டேன். இந்த சீல்டை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நம்ம பூமிக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சீல்டு முன்னாடி வச்சிருக்கோம். பூமியை சுற்றி இந்த சீல்டால் கவர் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் அப்படி வச்சா ரொம்ப டைம் ஆகும். சரி, ஒரு பக்கம் மட்டும் கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு பக்கம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி பார்ப்போம். இதை வச்சு சுடுவோங்க. இதை வச்சு சுடும் போது தானே பூமி அப்படியே ஓட்ட போட்டு போச்சு இந்த லேசர் லைட்னால. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, இதை மறைச்சிக்கலாம். இப்போ பார், சுட்டாச்சு. பூமிக்கு ஏதாவது ஆச்சா? ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லைங்க. ஆனால் இந்த லேசர் லைட்டை வச்சு முன்னே சுடும் போது அப்படி பூமி ஓட்ட போட்டு போச்சு பார்த்தீங்களா? ஓகே, ரெண்டாவது ஷூட் பண்ணியாச்சு. எத்தனை ஷூட் தான் தாங்குதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட நம்ம 3-4 ஷூட் பண்ணிட்டோம். இது 5, 6, 7, 8, 9 கிட்டத்தட்ட 10 டைம் நம்ம சுட்டோம்னா தான் அந்த சீல்டை உடச்சிட்டு நம்ம பூமிக்கு டேமேஜ் போகுது. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க அந்த சீல்டு. இதெல்லாம் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். யார் சொன்னா பூமி உருண்டையாக இருக்கும்னு? இப்போ அதை மாத்திரண்டா. இப்போ ஒரு பக்கம் சமமாகவும் ஒரு பக்கம் உருண்டையாகவும் இருக்க மாதிரி மாற்றியாச்சு. மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், நம்ம உடச்சதெல்லாம் அப்படி எரிமலை மாதிரி மாறிடுச்சு.
ஒருவேளை இப்படி தான் எரிமலை உருவாகுமோ, ஏதாவது வந்து மோதி அதை அப்படியே மலை மாதிரி உருவாகி அப்படி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்ததுமே எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நிலாவில் ஒரு பாட்டி வடை சுட்ட கதை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் கண்டிப்பாக. பூமியில் யாராவது வடை சுட்ட கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதோ இப்போ சொல்கிறேன். எப்படி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு ஓட்டை வடையாக மாற்றியாச்சு. நம்ம இன்னும் 3 பில்லியன் பீப்புள்ஸ் உயிரோடு இருக்காங்கடா. எவ்வளோ சேதாரம் பண்ணி இன்னும் உயிரோடு இருக்கானுங்க. அங்கே பாருங்க, லைட்டு வெளிச்செல்லாம் தெரியுது. அதுவும் லைட் ஆன் பண்ணிட்டு கரண்டெல்லாம் கூட இருக்கா இன்னும். ஓகே, ஓட்டை வடையை உருவாக்கியாச்சு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை, ஒரே குண்டில் மொத்த பூமியுமே அழிக்கணும். அதுக்கு ஏதாவது வெப்பன் இருக்குமா? இந்த வெப்பன் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் வெப்பன். நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதுலையே. இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாரும் கண்டு பயப்படுற டிராகன், UFO வெப்பன், மிஷின் கன் சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் அது எல்லாத்தோட இந்த ஒரே ஒரு வெப்பன், இது ஏலியன்ஸோட வெப்பன் தான். இது ஒன்றை வச்சு நம்ம பூமியை தரமட்டமாக அழிக்க முடியும். நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டே பாருங்க, நான் இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் வீடியோஸ் மட்டும்தான். யாராவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க நல்லா படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல விஷயமா கண்டுபிடிங்க. இந்த மாதிரி எதையாவது கண்டுபிடிச்சி பூமி அழிக்கிறேன்னு வந்து லவ்லி பாஸ் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு பேரை காட்டுறேன்னு அங்கே காமிச்சிடாதீங்கடா. ஐயோ, இந்த மாதிரி கேம்லாம் விளையாட ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள பயமாகவும் இருக்குது. அவ்வளோதான், பூமி கதை முடிஞ்சிச்சு. ஓகே கேஸ், ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பூமியை தரமட்டமாக அடித்து நொறுக்கியாச்சு. இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கும் சப்ஸ்கிரைப் பூமி மேலேயே எழுதி நான் காமிச்சிருக்கேன். இப்போ கூட நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நீங்களாம் துள்ளி கூட மனசாச்சே இல்லாதவங்க. இதுக்கு மேலே நான் எப்போ கேட்பேன், போகலாம். ஓகே கைஸ், அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அவங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ் லவ்லி பாஸ்.